Gesund. So படிங்க யார் படிக்கிறாங்க? ம், ம், ம். ஓகே. நெக்ஸ்ட். ம். ஆ. ம். ம். கால் சீரல்னா என்ன டைம்? ம். 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 ஓகே. நெக்ஸ்ட். சார் படிங்க. ஆ கேக்குது. ஓ இப்பதான் கேக்குது. ம். தேர்ட் ஒன் படிக்கிறீங்களா? ஆ. Lecker, Frühstück. ம். 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 Hungry. ம். மீனிங் தெரியுதுங்களா? ஆ. ஓகே. ஆ. ஆ. ஓகே. எஸ், எஸ். ம். ஓகே. சூப்பர். ம். நெக்ஸ்ட். ம். 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 ஆ யா ஓகே. ம். நெக்ஸ்ட். ம். ம்.
Paul Zine. Mm. 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 Ah. Mm. Oh, okay. Actually, 2 months experiments முடிஞ்சிச்சு. இப்போ நான் again I am idle in my free time, so I'll eat and I'll eat chocolate. ம். ஓகே. ஸோ இது படிச்சிட்டீங்க. இப்போ என்ன ஃபோட்டோஸ் எந்த டெக்ஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு பண்ணிட்டீங்களா? ம். எதுமா? A is fifth one. ஓகே. ம். ஓகே. பி பி என்ன நம்பர் சொன்னீங்க? ஆ. பி இஸ் 4. ம். ஓகே. ம். ஓகே. ம். Okay, next. Horen Sie die Sprach Nachrichten, was sagen die Personen zum Experiment? ஸோ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ கேட்கணும். ஸோ தாமஸ் என்ன சொல்றாரு, கிளேர் என்ன சொல்றாங்க, அவங்க அனிகாவோட அம்மா என்ன சொல்றாங்க, முட்டை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ich finde das Experiment gesund or interessant அப்படின்னு. Die Freunde vermissen or vergessen Annika? தெரியலையா? என்னம்மா? மறுபடியும் போடல. இப்போ சொல்லுங்க. Ich finde das Experiment gesund. Die Freunde vermissen oder vergessen Annika? Vermissen. Friends are missing Annika. சரிங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறந்துடுவாங்களா கொஞ்ச நாள் போகலன்னா? இல்லைல்ல. ஃபர்கெசன்னா டு ஃபர்கெட், ஃபர்மிஷன்னா டு மிஸ், மிஸ் பண்ணுறாங்கன்னா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் போடுங்க.
Okay, das Experiment ist super. Sport ist wichtig oder langweilig? Langweilig சொன்னாங்க. ரெண்டு வேர்ட்ஸுமே வந்திருக்கு ஆக்சுவலி அவங்க சொல்லும்போது. ஸ்போர்ட்ஸ் இஸ் wichtig, important, but doing alone is langweilig, boring. So sport is wichtig. Okay, Anika ist gerade so viel oder so wenig? So viel. So wenig இல்லைன்னா so viel. So wenig. So das Experiment ist தெரியலையா? மறுபடியும் போறேன். Sehr gut. So Anika ist gerade so wenig. ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க இல்லைங்களா? Das Experiment ist gefährlich. Experiment gefährlichனா dangerous. So wie finden Sie das Experiment? உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த experiment? Ist das Experiment, finden Sie das Experiment gesund oder interessant, super oder nicht gut oder gefährlich? Wie finden Sie das Experiment? நான் உங்களை பத்தி கேக்குறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்லணும். Ich finde das Experiment. ஏதா ஒண்ணு சொல்லுங்க. ஹெல்தினா ஹெல்தி சொல்லுங்க. இன்டரசான்ட்னா sehr gut. Okay, super. அப்புறம் நீங்க ஆஷா? Wie finden Sie das Experiment? அப்படி சொல்லக்கூடாது, ஃபுல் சென்டென்ஸ். சுஜிதா? ஓகே. Aber ich finde das Experiment nicht gut. சரிங்களா? Möchten Sie so etwas auch machen? இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Would you like to do this experiment? யாவா? ஓகே. என்னோட ஐடியா சொன்னேன்னா, ich finde das Experiment nicht gut. So viel Sport machen und so wenig essen. ரொம்ப கம்மியா சாப்பிடுறது, நிறைய எக்ஸசைஸ் பண்றது, அது வந்து in my point of view, என்னோட ஒப்பீனியன் சொல்றேன்.
Das Experiment ist gefährlich. நான் சொல்றேன்றது தான் அதுதான் கரெக்ட் நீங்க சொல்லக்கூடாது சரிங்களா ஜஸ்ட் சும்மா பேசணுன்றதுக்காக பேசணும் ஓகேவா ஓகே தி ஃபிட்னஸ் ஆப் ஆக்சுவலி இந்த பேஜ் ஃபுல்லாவே வந்து சிம்பிளா சொல்லி முடிக்கணும் ஆக்சுவலி எங்க போயிட்டேனே ஓகே இந்த பேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டியது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஜஸ்ட் வில் சென்டென்ஸ் மட்டும் பார்த்துடலாம் மார்க் மிட் அப்படின்னா என்னோட சேர்ந்து பண்ணுங்கன்ற மாதிரி லாஸ்ட் கேட் ஸ்டே ஆஃப் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கெட் அப் லாஸ்ட் கேட்ஸ் அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் இல்லை லெட்ஸ் பிகின் ஸ்டே ஆஃப்னா கெட் அப் மார்க் 5 மினிட்ஸ் ஸ்போர்ட் 5 மினிட்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஜி டி ஸ்போர்ட்ஸ் ஷூ அண்ட் கே ரவுஸ் ஒன் லவ் ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் ரன் கோ அவுட் அண்ட் ரன் இஸ் ஐனன் சலாட் ஈட் அ சாலட் கே ஃப்ரூ இஸ் பெட் கோ டு பெட் அர்லி ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இவருக்கு எதனாலன்னா ஒரு ஃபிட்னஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு அவருக்கு சேர் குட் மார்க் வைட்டர்ஸோ கிவ் ஆலஸ் ஸோ வெரி குட் கீப் இட் அப் டூ கிவ் யுவர் எவ்ரி திங் whole and glass water pick up take 1 glass of water drink mindestens 1 liter drinken is gesund so at least 2 liters ஆச்சு குடிங்க drinking is healthy so இந்த notifications எல்லாம் வருது ஓகேங்களா அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்றாரு நீங்க வந்து ஏன் ஆப் இது பண்ணீங்க ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கே போங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க போனாலும் சேம் அதேதான் So stay off, Zide active, yeah, super mark vital so அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது இம்பரேட்டிவ் மிட் டூ ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வித் டூ அப்புறம் மிட் இயர் உண்டு ஜி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மிட் டூ மிட் இயர் உன் ஜி ஸோ இந்த 3 தான் பேசணும் இப்போ இந்த பேஜில் டூ பேசும்போது யாரு ஒரே ஒரு ஆளுக்கு இன்ஃபார்மலா பேசணும்னா டூ போட்டு பேசுவோம் கரெக்டா இயர் எதுக்கு பேசுவோம் ஐஎச்ஆர் இப்போ நான் உங்களை எல்லாரையுமே ஃபார்மல் கிடையாது ஜஸ்ட் இன்ஃபார்மலாகவே உங்களை எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா டூ எக்ஸசைஸ் ரீட் அப்படின்னு சொல்லும்போது இயர் தான் சொல்லுவேன் உங்களை 3 பேரையும் ஸோ ஜி எப்போ சொல்லுவேன்னா ஃபார்மல் இது ஒரு ஐடியா வந்துச்சா உங்களுக்கு ஆஷா புரிஞ்சுதா சார் உங்களுக்கு ஓகே டூ இயர் ஜி இப்படி தானே பேசுவோம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது டூ போட்டு பேசுவோம் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும்போது இயர் போட்டு பேசுவோம் ஃபார்மலாக பேசும்போது ஜி போட்டு பேசுவோம் இதுதான் சரி இப்படி போட்டு பேசும்போது நம்ம எந்த மாதிரி இதை கொடுப்போம் கான்ஜுகேஷன் எப்படி கொடுப்போம் ஸோ இதுதான் டூ போட்டு பேசும்போது மிட் மார்க்கன் இந்த வேர்டை வந்து டூ போட்டு பேசும்போது மார்க் மிட் ஆக்சுவலி நம்ம டூ போட்டு பேசினாலே எஸ்டி எண்டிங் வரணும்னு சொல்லியிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஆனால் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எஸ்டி எண்டிங் தேவையில்லை மார்க் மிட் அதாவது ஜாயின் வித் இயர் போட்டு பேசும்போது டி எண்டிங் தான் வரும் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை மார்க் மிட் ஜி போட்டு பேசும்போது இஎன் எண்டிங் வரும் மார்க் அண்ட் ஜி மிட் நீங்க என்னோட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னும் போது ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க் மிட் இப்போ சுஜிதாக்கு மட்டும் சொல்றேன்னா மார்க் மிட் அப்படின்னு சொல்லுவேன் உங்க 3 பேருக்கும் சொல்லணும்னா மார்க் மிட் அப்படின்னு சொல்லுவேன் ப்ளூரல் ஃபார்மலா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மார்க் அண்ட் ஜி மிட் இப்போ ஐடியா வந்துச்சா மிட் மார்க்கன்ன்றது வந்து செப்பரபிள் வெர்ப் ரெண்டுமே பிரிக்கணும் ஸ்போர்ட் மார்க்கன் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சுஜிதாக்கு சொன்னேன்னா மார்க் ஸ்போர்ட் அப்படின்னு உங்க 3 பேருக்கும் சொன்னேன்னா மார்க் ஸ்போர்ட் ஃபார்மலா சொல்லணும்னா மார்க் அண்ட் ஜி ஸ்போர்ட் அதே மாதிரி ஆஃப் ஸ்டேயன் இது பிரிக்கணும் செப்பரபிள் வெர்ப் ஸ்டே ஆஃப் கெட் அப்
get up. State of, stay and z off. சரிங்களா? அதே மாதிரி laugh, run, run அப்படின்னு சொன்னா laugh அப்படின்னு சொல்லுவோம். laughed, இது laugh and z. active, be active அப்படின்னா xy active, xyd active, xy and z active. salad சாப்பிடுங்கன்னு சொல்லுதுக்கு is salad, is salad, s and z salad. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சாலட் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே மார்க், இங்கே பாருங்கள், டூ போட்டு பேசும்போது எஸ்டி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் போட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப்க்கு ஸ்டே ஆஃப், லவ்க்கு வந்து லவ். ஆமாம், பி ஆக்டிவ்க்கு ஜை ஆக்டிவ். அதே மாதிரி இயர் போட்டு பேசும்போது மார்க்ட் டி எண்டிங் அப்படியே தான், மார்க்ட் வைட்டர், ஸ்டேட் ஆஃப், ஜைட் ஆக்டிவ். இங்கே வரும்போது மார்க் அண்ட் ஜி ஸ்போர்ட், ஸ்டே அண்ட் ஜி ஆஃப், ஜை அண்ட் ஜி ரூஹிக், பி காம். ரூஹிக் தான் அமைதியாக இருங்க, பி காம், ஜை அண்ட் ஜி ரூஹிக். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது எப்படி சொல்றது, ஃபென்ஸ்டர் ஆஃப் மார்க்கெட். ஃபென்ஸ்டர் ஆஃப் மார்க்கெட் எப்படி சொல்வீங்க? ஃபென்ஸ்டர்னா என்ன தெரியும்ல? தெரியாதா? விண்டோ, ஓப்பன் த விண்டோ. டூ போட்டு பேசும்போது
இந்த மார்க் மார்க் இருக்கு இல்லைங்களா, மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப். ஓகேங்களா. இதுவே வந்து இயர் போட்டு பேசும்போது ஆஃப் ஆஃப். ஜி போட்டு பேசும்போது ஃபென்ஸ்டர் ஆஃப். புரிஞ்சுதுங்களா? பவுசர் மார்க்கனுக்கு மார்க் பவுசர். இங்க வந்து மார்க்ட் பவுசர், மார்க்கன்சி பவுசர். பி குவைட் ஜை. இந்த ஜைன் வந்தாலே நீங்க ஜை சொல்லணும். இங்க தூ போட்டு பேசும்போது இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தூ போட்டு ஜை ஆக்டிவ், அதாவது ஜை லைஸ். லைஸ் லைஸே வர லைஸ், ஜை லைஸ். ஆமா. அதுவே வந்து இது ஜைட் ஜைட், இந்த ஜைட் ஜைட் லைஸ். அது இதுக்கு ஜைஎன்சி லைசர், ஜைஎன்சி லைசர். என்ன பி ஆக்டிவ் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். பி குவைட், பி குவைட்டுக்கு எப்படி சொல்லுவோம்? பி குவைட்டுக்கு தூ போட்டு பேசும்போது ஜை லைஸ். ஜை லைஸ். இப்ப புரிஞ்சுதா? தூ போட்டு பேசும்போது ஜை, இயர் போடும்போது ஜைடு அப்படின்னா பி பி குவைட் அப்படின்னு சொல்லுது. கம் டு த டேபிள், கம் டு த போர்டு, போர்டு கிட்ட வாங்க அப்படின்னா காம் அண்ட் தி டாஃபல், காம்ட் அண்ட் தி டாஃபல், காமன்சி அண்ட் தி டாஃபல். ஓகே. ஆமா, போர்ட் கிட்ட வாங்க அப்படின்னும் போது காம், KOMM, காம் அண்ட் தி டாஃபல். இது காம்ட், ஐஹெச்ஆர் போடும்போது காம்ட் அண்ட் தி டாஃபல், காமன்சி அண்ட் தி டாஃபல். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் im Fitnessstudio. ஸோ இது ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஹோரன்சி த ஸ்கெச் பிளாக் und ordnen die Antworten zu. ஸோ இது ஆடியோ கேட்டுட்டு ஆன்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணும். அது இல்லாமே உங்களால் பண்ண முடியும். Okay, we add bis du.
ஏஜ் கேட்கணும்னா வி ஆல்ட் பிஸ்து அப்படின்னு கேட்கலாம். ஃபார்மலா கேட்கணும்னா வி ஆல்ட் ஜின் ஜி. பிஸ்டதுக்கு பதிலா ஜிண்ட் வரும், தூக்கு பதிலா ஜி வரும். ஆமா. So we gross bisdu. How tall are you? Ein Meter. Ein Meter 75. இந்த மீட்டர் சொல்லும்போது மீட்டர் நடுவில் சொல்லணும். இந்த 1000 எல்லாம் எப்படி சொல்றீங்க? 1000 எல்லாம் நடுவில் சொல்ல அதே மாதிரி தான். 1 மீட்டர் 55. இங்க பாருங்க, உங்களோட மெஷர்மெண்ட் சொல்றதுக்கு 1.75 மீட்டருக்கு 1 மீட்டர் 75. இல்லைன்னா ich bin 1.75. 1 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல 1 அப்படின்னு சொல்லலாம். Wie ich bin 1.75. ஸோ 1 மீட்டர் அதுக்கப்புறம் எவ்வளோ இது அப்படின்னு. So then we feel weeks too. உங்க வெயிட் 70 கிலோ. So was glauben Sie wie alt, wie groß und wie schwer sind die Personen? So இவங்க எல்லாருமே வந்து how old, how tall and how heavy are the persons? ஸோ இது சொல்லும்போது என்ன சொல்வீங்கன்னா, நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லும்போது ich glaube சொல்லணும். ich glaube எந்த பிக்சரை பற்றி சொல்கிறீங்க, அந்த பிக்சரில் லேடியா இல்லை ஜென்ஸா அதுவும் சொல்லணும். der Mann auf Foto B. Foto Bல இருக்கிற அந்த பர்சன் wiegt 60 கிலோ. 60 கிலோ இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை 70 கிலோ இருப்பாரு. புரியுதுங்களா? Ich glaube der Mann auf Foto B wiegt இவ்வளோன்னு. ஸோ இந்த லேடி வந்து ஃபோட்டோ ஏல இருக்கிற அந்த லேடிக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருப்பாங்க, இல்லை எவ்வளோ ஏஜ் இருக்கும்? Ich glaube அப்படியே சொல்லுங்க. Ich glaube die Frau. der Mannக்கு பதிலா die Frau auf Foto A. Foto A. ஈஸ்ட் IST ஈஸ்ட் சொல்லணும். ஈஸ்ட் எத்தனை கிலோ? இல்ல இவங்க ஏஜ் தானே கேட்டோம். ஈஸ்ட் 50 Jahre alt, 50 years old அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ich glaube die Frau auf Foto A ist 55 Jahre alt. Ich glaube der Mann auf Foto B ist 1,90 Meter groß. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? சுஜிதா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா சுஜிதா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாடி பார்ட்ஸ்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. இங்கிலீஷ்லேயே இருக்குது அது. அது என்னன்னு அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். தெரிஞ்ச வரைக்கும் எழுதிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. எதெல்லாம் பண்ணிட்டீங்க? டஸ் நீ நீ வந்து எது? 9th ஒன். டர் ஹால்ஸ். ஹால்ஸ்னா த்ரோட் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். டர் ருக்கென் தெரியலையா? இல்ல. 6th ஒன். ருக்கென்னா பேக் பேக். டர் ஃபூஸ். ஃபுட். டர் பவுக் stomach. 5th one. Der arm. 2nd one. The hand. Der finger. 7. Das Bein. 4th leg. Der Kopf. 8. Kopf head. Bein leg. ஓகேவா? இது வந்து அடிக்கடி இது நீங்க படிக்கணும். ஆக்சுவலி das knee, der Hals, der Rücken, der Fuß, der Bauch, der Arm, die Hand, der Finger, das Bein, der Kopf அப்படின்னு படிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? பி யா பி சொல்றாங்க? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே இன் புக்ஹைமா, ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே இன் புக்ஹைம் சொல்றாங்க. டி இல்லைன்னா டி. ஸ்போர்ட் க்ளூட் டேகால் இன் டார்ஃபன் இல்லை ஸ்போர்ட் க்ளூட் டேகல் இன் டார்ஃபன். ஸோ அதுக்கப்புறமா கே ஆர்டர் கே. ஃபிட்னஸ் ஸ்டுடியோ காரோ அண்ட் காஸ்மெட்ஸ் இல்லை ஃபிட்னஸ் ஸ்டுடியோ காரோ அண்ட் காஸ்மெட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துல எது சொல்றாங்க அப்படின்னு
பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எது? பி. செகண்ட் ஒன்? தேர்ட் ஒன்? ஏ. ஓகே சூப்பர். ஸோ அதுதான் அடுத்ததும் வந்து ரிப்பீட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு ரிப்பீட். ஆக்சுவலி பர்ல வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ பர்ல அப்புறமா ப ட ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மற்றது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.